வாங்க வாங்க சம்பந்தி, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். திடுதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நீங்கள் ஒன்றும் தவறாக நினச்சிக்க வேணாம். நான் நம்மளோட பொண்ணோட நலன் கருதி தான் இப்படி சொன்னேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் தான் சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தா. அப்புறம் தான் சொன்னா ஒரு சில தகவல்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, எதுக்கு நம்மளும் காலதாமதம் ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக உங்களை உடனடியாக ஃபோன் அடித்து வர சொன்னேன், பொண்ணு கேட்க வாங்கன்னு. அதனால ஒன்னும் இல்ல சம்பந்தி, நீங்க எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க, நாங்க வந்துட்டோம், அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க, நாங்க நேத்துக்கே பொண்ணு வீட்டுக்காரவங்க தான். ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னீங்க சம்பந்தி. அதுதானே மாமா, நேத்து வரைக்கும் உங்க குடும்பி எல்லாம் எங்க கையில, இன்னைக்குல இருந்து எங்க குடும்பி எல்லாம் உங்க கையில. அப்படி இல்ல மாப்பிள்ள, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இனிமே கண்ணுக்குள்ள மண்ணு. சரி சம்பந்தி, உட்காருங்க, சேத்த பேசுவோம். என்னடா தம்பி, அம்மாவை இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க? ரைமிங்காலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அக்கா கொஞ்சம் கிட்ட வாய, சொல்லுடா. அக்கா, இது இந்த ஷர்ட் கலரும் பேண்ட் கலரும் நல்லா இருக்கா? சூட் ஆகுதா? எனக்கு சிந்துவுக்கு பிடிக்கும்ல. உங்களுக்கு என்ன மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்கீங்க. சிந்துவுக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போயிரும். இன்னைக்கே கல்யாணத்தை வைக்கிறோம். மாம்ஸ் சும்மா இருங்க, போதும், ஓட்டாதீங்க. உண்மையாவே இந்த Dress உனக்கு அம்சமா இருக்குடா தம்பி. உனக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா சிந்துவுக்கு உன்னைய நல்லா பிடிக்கும், பாத்துக்க. ஏ ரோஜா, ஏன் உம்மன் இருக்க வந்ததுல இருந்து? நானும் உன்னை அப்பதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசதான் டைம் கிடைக்கல. இங்க வா. அக்கா கொஞ்ச நேரம் பேசாம இரேன், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிரட்டும், அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். என்ன ஆச்சுடா? மருமகளே, போய் சிந்துவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாமா. இந்த லைட்டு, சீரியல் செட்டு, இந்த செலவெல்லாம் இல்ல போலயே நமக்கு கல்யாணத்துக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சின்ன பொண்ணு, என் தங்கச்சி பேரை சொன்ன உடனே போய் கூட்டிட்டு வான்னு எங்க அம்மா சொன்ன உடனே இப்படி சிரிக்கிறாரே மாப்பிள்ள, அப்புறம் எதுக்கு லைட்டு செலவெல்லாம்? சீ போங்க மாமா. ஐயோ அக்கா. என்னங்க, பொதுவா எல்லாரும் பொண்ணுங்களை தான் நாங்க கிண்டல் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துல என் தம்பி இப்படி வெக்கப்பட வைக்கிறீங்க? போதும் பாவம். நான் போய் சிந்துவை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள என் தம்பியை வெக்கப்பட வச்சே கிளம்ப வச்சிடாதீங்க. எதுக்குமா சிந்து இப்ப? அவதான் கொஞ்சம் டயர்டா இருக்கால, ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அப்படியா சொல்றீங்க? இல்ல இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் பொண்ணு இங்க வந்துடட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு மனசார அர்ஜுன் தம்பி விரும்புதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாங்களே இந்த முடிவுக்கு வந்தோம். இதுல எதுக்கு சிந்து? அவ வந்தாலும் என்ன வேணாம்னு நான் சொல்ல போறா? அதுக்கு இல்ல சம்பந்தி. ஆமாமா, அத்தையும் மாமாவும் சொல்றது சரிதான். என்கிட்டதான் சிந்து அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டா அர்ஜுனுக்கு. அதனால சிந்து இங்க தேவையில்லைதான். இருந்தாலும் அவ கொஞ்சம் நல்லா டயர்டா இல்லாம இருந்ததுதான் கூப்பிட்டுருக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டுமா? சரிங்க சம்பந்தி, தட்டை மாத்திரலாமா? அத்தை பதட்டப்படாதீங்க தேய், எல்லாம் நல்லதான் முடியும். இந்தாமா நீயே குடு, ராசியான மகராசி. ஏங்க, அவர் மனைவியவே இப்படி நல்லா கவனிச்சுக்கிறாரே, நம்ம பிள்ளைய எப்படி எல்லாம் பாத்துக்குவாங்க. ஆமா சாரு, நீ சொல்றது சரிதான். இந்தாங்க சம்பந்தி. ஏங்க இப்படி வந்து வாங்கிக்கங்க. நீ வாங்கிக்க சாரு, நம்ம வீட்டுக்கு மகராசி நீங்க. நிறுத்துங்க. யாருங்க நீங்க எல்லாம்? தட்டை தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? திலகவதி, என்ன அண்ணி, எனக்கு தெரியாம என்னென்னமோ இந்த வீட்டுல நடக்குது போல. யார் இவங்கெல்லாம்? எனக்கு தெரியாம இவங்க எப்படி இங்க வந்து பொண்ணு கேட்க முடியும்? என்னங்க நீங்க பாட்டுக்கு ஆண் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாயை பிளந்துக்கிட்டு? உங்க தங்கச்சியை அடக்கி வைக்க உங்களுக்கு முடியாதா? எம்மா திலகவதி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. என்ன அண்ணே, அண்ணி சொன்னது என் பக்கமா திரும்புறீங்க? இவங்கெல்லாம் யாரு? தட்டை தூக்கிட்டு பூவெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இத பத்தி என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. சிந்துவை தானே பொண்ணு கேட்க வந்திருக்காங்க, பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கடவுளே, என் மாமாவுக்கு என்னைய தான் பிடிக்கல. அந்த பொண்ணையாவது நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் என் மாமா. இங்க பாரு திலகவதி, நீ தேவையில்லாததெல்லாம் தலையிட்டு இருக்க. நீ வந்த அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா, எந்த விஷயத்துலயும் நீ தலையிடக்கூடாது, இங்க தேவையில்லாம ஒன்னால பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு. அதையும் மீறி நடு வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க. இவங்க யாருன்னு தெரியுமா? என்னுடைய சம்பந்தி. இவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவங்க நாளைக்கு உங்களுக்கு சம்பந்தியாக போறவங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் அண்ணனோட தங்கச்சி நானு.
இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் எனக்கு சொந்தன்ற முறை இருக்கு கண்டிப்பா. நடு வீட்டுல வந்து ஏதோ மாதிரி நான் ஒண்ணு இருக்கல. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நாளைக்கு ஆக போற சம்பந்தி கிடையாது, நேத்து ஆன சம்பந்தி. சின்ன பொண்ணோட அப்பா அம்மா தான் இவங்க. சின்ன பொண்ணோட தம்பியும் என் மக சிந்துவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக தான் நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே மூச்சா நின்று அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு இன்னைக்கு தட்டை மாத்த வர சொல்லியிருக்கேன். நான் வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டேன் சிந்துவுக்கு. என் மகளை உயிர் மூச்சா விரும்பி அவளை கடத்தினப்ப கூட காப்பாத்துனது இந்த அர்ஜுன் தம்பி தான். இவர் தான் என் மகளோட உண்மையான மாப்பிள்ளை. நீ வேற யார மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் அதை என் மகளே ஒத்துக்க மாட்டா. என்ன அண்ணி சொல்றீங்க? என்ன அண்ணி வெள்ள பண்ணின்னுக்கிட்டு? ஏங்க சொல்லுங்க, என்ன சும்மாவே நிக்கிறீங்க? ஆமாமா திலகா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல? நம்ம சிந்துவை ஒரு கும்பல்காரங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அதை எப்படியோ இந்த அர்ஜுன் தம்பி தான் கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை நம்ம கிட்ட மீட்டு கொண்டு வந்தாருமா. இவருக்கு நம்ம நன்றி கடனா எதுவும் செய்யலைனாலும் நம்ம பொண்ணும் இந்த பையனும் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. அதுக்காகவாவது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே சரியான முறை. கடவுளே, என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேன்ற ஆதங்கத்துல தான் நான் இப்படி பேசினேனே தவிர அவளுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை நானே கெடுத்ததா இருக்கக்கூடாது. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தேவையில்லாம நான் இங்க வந்து ரகலை பண்ணிட்டேன். தம்பி, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க தம்பி. நான் ஒருபோதும் இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்க மாட்டேன். என் பொண்ணை அதாவது சிந்துவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே இங்க எல்லாருக்கும் போதும் தம்பி. சம்பந்தி, பிறகு என்ன, நம்ம முதல்ல யோசிச்ச மாதிரியே பேசி முடிச்சிடலாம் இன்னைக்கே. இந்த இடையூறுக்கெல்லாம் அது என்னது என்னமோ சொல்லுவாங்களே, சாரி ஃபார் த இங்கிலீஷ் காசு. என்ன சம்பந்தி சொல்றீங்க? இங்கிலீஷ் காசா? அம்மா, அது இங்கிலீஷ் காசு இல்ல, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். அதாவது இடையூறுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்றாங்க அத்தை. சி, ஐயோ, ஒரே வெக்கமா போச்சு. இட்ஸ் ஓகே சம்பந்தி. எம்மா மருமகளே, அப்படியே போய் சிந்துவை ஒரு எட்ட கூட்டு வந்துருமா? சரிங்க தேய், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். ஏத்தி, எப்படி இருக்கு நம்ம அலங்காரம்? அழகோ அழகுன்னு இருக்கு மருமகளே. என் மகளுக்கு நானே கண்ணு வச்சிருவேன் போல. சுத்தி போடணும். ஓ, இவங்க தான் என் மாமாவுக்கு பிடிச்ச அந்த லக்கி கேர்ளா? என்ன சின்ன பொண்ணு, மேக்கப் போட்டுட்டு வந்துதான் அன்னைக்கு என்னைய சிறை கைதியா ஆக்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் நான் மீள முடியாம இருக்கேன். அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் ஒரு லாரி மேக்கப் போட்டு வந்துட்ட போல. பாவம் மாப்பிள்ள மாட்டிக்க போறாரு. என்னங்க மாம்ஸ், அக்கா பாவம், போதும் மாம்ஸ். என்ன புது மாப்பிள்ள, நானும் அப்பதுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பக்கமாவே திரும்பி நிக்கிறீங்களே. பொண்ணு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்பதான் இந்த பக்கம் திரும்புவீங்க? நானும் பாக்குறேன். போங்க மாமா, சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏங்க, நீங்களும் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கீங்க. பாவம் என் தம்பி, ஏன் இப்படி காலம் வர்றீங்க? நடக்கட்டும் நடக்கட்டும். உன் தம்பி கிண்டல் பண்ணா என்னமோ நீ எனக்கு தம்பி அப்படின்னும், உன்னே கிண்டல் பண்ணா அவரு என்னமோ எனக்கு அக்கான்னு மாறி மாறி கொஞ்சிக்கிறீங்களே. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்குன்னு நானும் பாக்குறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? ஆமா சின்ன பொண்ணு, என் புருஷன் தான் முக்கியம்னு சின்ன பொண்ணும் என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சிந்துவும் சண்டை போட போறாங்க. அப்படி இல்லைன்னா உங்க அண்ணன் தான் இப்படி அப்படின்னு நீயும், என் அண்ணன் ஒன்னும் காரணம் கிடையாது, உங்க தம்பி தான் இப்படி அப்படின்னு என் தங்கச்சியும் மாறி மாறி சண்டை போட போறீங்க. அன்னைக்கு நானும் உன் தம்பி சுரேஷும் உட்காந்து மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கரெக்டா சொன்னீங்க மாமா. ஏங்க மாப்பிள்ள, இந்த பக்கம் திரும்புங்க இப்பயாவது. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் மக சிந்து ஒரு நல்ல மணப்பையனை கல்யாணம் பண்ணணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பையனை என் பிள்ளைக்கே கண்ணில் காமிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஹலோ மிஸ்டர், பொண்ணை விடல இவர் பயங்கரமா வைக்கப்படுறாரு. இப்ப பாரு மேல எங்கேயோ பாக்குறது. அப்பாடா, ஒரு வழியா இப்பயாவது பொண்ணை பார்த்தாரு. அது வரைக்கும் சந்தோஷம்தான்.
யார்கிட்ட சொல்றது? கங்க்ராட்ஸ் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. என்ன நாத்து, இனிமே நீ தான் எனக்கு நாத்தா இல்ல நான் தான் உனக்கு நாத்தா? என்ன நாத்து, சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, பேசாம நின்னுகிட்டு இருக்க. என்ன நீயும் பையனும் தனியா பேச நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சாதாரணம் தானே, போய் பேசிட்டு வாங்கப்பா 2 பேரும். இல்லை இல்லை அத்தை, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன தேய், உங்க பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா போல தெரியுதே. என்னைக்கும் இல்லாத புது கதையாவில் இருக்குது. வெக்கப்படுடின்னு ஒரு நாளைக்குனா நான் எவ்வளவோ கெஞ்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டா, இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க வெக்கத்தை. ஏன் தம்பி, உனக்காக நான் ஒரே ஒரு டயலாக் தான் வச்சிருக்கேன், சொல்லவா? சொல்லுக்கா, உனக்கு இல்லாத உரிமையா? மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாரு. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நாத்து, என் காமெடி பிடிக்கலையா? ஏன் நாத்து, என்ன அத்தை மயங்கி விழுந்துட்டா? என்னம்மா சொல்ற? பிரேம், பிரேம், என்ன ஆனாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிரேம். எனக்கு தலை சுத்துது, மயக்கமா வருது.